ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னோடய நண்பர்களை தேடி ஒரு பயணம் போயிட்டுருக்கேன்னு. அந்த டைரியில் இருந்த அந்த அட்ரஸை வச்சு நான் ஒவ்வொருத்தராக தேடினேன். என்னால் அவங்கள வீடியோ எடுக்க முடியல. என்னோடய ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு புனிதான்னு அவளை நான் வந்து பார்க்க முடியல. ஏன்னா அவள் வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனில் பேசினேன். என் பேரை சொன்ன உடனே அவள் கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக தேடணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அவங்களோட பிளெஸ்ஸிங்கை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. என்னால் வீடியோ எடுக்க முடியல, நான் தனியாக போனதால். அதில் வந்து நான் ரொம்ப 12th படிக்கும்போது நான் ரொம்ப நேசித்தேன். நாங்கள் மொத்தம் 3 பேர் உண்டு. எங்களை 3 பேரும் தெய்வீகள்னு சொல்லுவாங்க. அதில் என்னோடய விஜின்னு ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினாங்க. நிறைய நேரம் உட்காந்து பேசினோம், எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். அவளோட ஃபோட்டோஸும் என்னால் ஷேர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். பட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அந்த ஒரு பழைய டைரியும் வச்சுட்டு அவங்கள ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு ஆல்டைம் போய் கேட்டு எடுத்து அதை அவங்கள தேடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதில் என்னென்ன என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண ஒரு இது என்னென்னா, நம்ம இந்த லெட்டரில் எழுதுறது மாதிரியே அவங்களோட அட்ரஸ் எழுதி அவங்க அப்பா பேரோடு எழுதியிருந்தாங்க. அதனால எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்கள கேட்குறதுக்கு. இது வரைக்கும் என்னால் வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸை தான் என்னால் கான்டாக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அவங்க ஃபேமிலி போய் மீட் பண்ண முடிஞ்சிச்சு. மீதி உள்ளவங்கள நான் திருப்பி நாளைக்கு போய் பார்க்கலான்னு இருக்கேன். யாரையாவது நான் வீடியோ எடுக்க எனக்கு பெர்மிஷன் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல். ஆஃப்டர் 24 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது அது எவ்வளோ பெரிய கிருபைங்கிறது உண்மையிலே உங்கள் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தேடி ஒரு பயணம் புறப்படுங்க. நிறைய ஓல்டு மெமரிஸ் எல்லாம் உங்களால் அது கேதர் பண்ண முடியும். எனக்கு ஸ்கூல் லைஃப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதை நான் இன்றைக்கி நான் போகும்போதே யோசிச்சுட்டே போனேன். கண்ணீர் அதில் என்னோடய ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது நீங்கள் 2 பேரோட கண்ணீர் தான் ஓடிட்டே இருந்துச்சு. அவள் என்னை பார்த்தால, நான் அவளை பார்த்தால. இட்ஸ் ரியலி காட் இஸ் ஸோ அமேசிங். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.